ஹாய் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் ஜேம்ஸ் ஆரோக்கியசாமி. நான் ஹேமாஜி. அண்மையில் என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வைஃபி அண்ட் குல்ஃபியோட மியூசிக் வீடியோ லான்ச்சிங் வந்து பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் யூடியூப்ல எப்போ வரும் எல்லாம் காத்துட்டு இருந்தீங்க. 17ஆம் தேதி நேத்து அது ரிலீஸ் பண்ணாங்க. 8 மணி நேரத்துல வந்து 2K மேல பீப்புள் வந்து வியூ பண்ணியிருந்தாங்க. அது நான் லேட் பார்த்தது. இன்னும் இப்ப லேட்டஸ்டா எவ்வளவு இருக்கு அப்படின்னு நான் பாக்கல. சோ 8 மணி நேரத்துல அவ்வளவு வியூஸ் வந்திருந்தது, நிறைய சப்போர்ட் வந்து இருந்தது. உண்மையிலேயே சோ DK Dinesh அண்ணா உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் and congratulations for give out a quality kind of product. Yeah. ஆமா, இது உங்க கனவு இல்லையா? இது எங்களுக்கு நல்லாவே தெரியும். முன்னல இருந்து இது நம்ம நார்மலா பேச ஆரம்பிச்சு இந்த கனவு வந்து மெய்ப்பட வச்சுட்டீங்க. இது உங்களோட பெரிய பர்த்டே கிஃப்ட். ஒரு 31st பர்த்டே கிஃப்ட் அப்படின்னு 31st இயர்ஸ் ஓல்க்கு இது ஒரு பெரிய பர்த்டே கிஃப்ட் அப்படின்னு நீங்க சொல்லலாம். அண்ட் எஸ், இதுல நிறைய பேர் நிறைய உழைப்பு போட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா? என்ன ஒரு விஷயம் நம்ம பார்த்தாங்கன்னா, ஒரு பாடலை தயாரித்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு வீடியோ கிளிப்பை வந்து நல்ல குவாலிட்டியா வெளியே கொண்டு வரதுல வந்து சாதாரண விஷயமே இல்ல. அதுல எவ்வளவு பேர் வந்து உழைக்கணும். அப்புறம் வந்து ஒரு குவாலிட்டி விஷயத்த வந்து வெளியே கொண்டு வரனா இந்த மாதிரியான விஷயத்த நம்ம ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஆமா, இந்த மியூசிக் கூட வந்து லக்பன் போட்டிருக்காரு. இதோட டைரக்ஷன் வந்து நம்ம விக்னேஷ் அவர்தான் வந்து விக்னேஷ் அவர்தான் வந்து நம்ம டைரக்ட் பண்ணிருக்காரு. ரொம்ப அழகான ஒரு விஷயத்த வந்து கொடுத்திருக்காங்க. எல்லாரும் ஒரு டீமா போட்டு. அண்ட் இதுல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒருத்தவங்களை பத்தி சொல்லணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ணி. எஸ், சுமிதா. you are a bomb, you are a bomb. சோ அப்படிதான் சொல்லணும். நீங்க இவ்வளவு நல்லா கொடுப்பீங்க அப்படின்னு யாருமே வந்து எதிர்பார்க்கல. நானே எதிர்பார்க்கல. ஆமா, it was very cute. Maybe அண்ணே அப்படின்றால அந்த கம்ஃபர்டபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப you really justified your part in the song. Yeah, it was just nice, very nice அப்படின்னு சொல்லலாம். And also இன்னொரு female voice also. அண்ணா உங்களோட வாய்ஸ் the female voice also was really good. நல்லா இருந்தது கேக்குறதுக்கே. ஆமா, அந்த பாட்டுக்கு அந்த ரேப் வெர்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வரிகளை பத்தி நம்ம வந்து நிறைய சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனைவியை வர்ணிச்சு எழுதுறது அந்த அவரோட ஜஸ்டிபிகேஷன் இல்லையா? அந்த லிரிக்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் கேட்டீங்கன்னா, ஒரு கணவரா இருந்து கேட்கும் போதோ இல்ல உங்க கேர்ள் ஃபிரெண்ட் நினைச்சு அந்த பாடல் கேட்கும் போதோ கண்டிப்பா இது ஒரு ஃபன்னா இருக்கும். ரொம்ப அழகா கொடுத்திருக்காங்க. அதை எக்ஸிக்யூட் பண்ண விஷயம் வந்து really hats off. And yes, இந்த பாடலை கேளுங்க. யூடியூப்ல போய் வைஃபி அண்ட் குல்ஃபி தட்டி கேளுங்க. பிடிச்சிருந்தா வந்து ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா பிடிக்கும். 1-2 தடவை கேட்டு பாருங்க. அதுக்கப்புறம் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மண்ணின் மைந்தர்களுக்கு வந்து நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும். நம்ம சப்போர்ட் பண்ணா வேற யார் சப்போர்ட் பண்ணுவா? ஆமா, அது ரொம்ப முக்கியமான விஷயம். கண்டிப்பா இந்த பாடல பிடிச்சினா நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். காலரிங் பண்ணா டிஜி மெக்ஸிஸ் சால்கோம் சிங்டெல் சிங்கப்பூர் நம்பர் கூட இருக்கு. கண்டிப்பா நீங்க வந்து உங்களோட ஆதரவை அந்த வகையிலயும் நீங்க தெரிவிக்கலாம். சோ எங்களுடைய ஆதரவு என்றும் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு மட்டும் இல்ல, இன்னும் நிறைய மலேசிய படைப்புகள் வந்த வண்ணமாக இருந்துச்சுன்னா எங்களுடைய சப்போர்ட்ஸும் அங்க இருக்கும். So we won't stop supporting you guys. Yes, for the moment signing off, Hemaji. James Arakisami. Bye.